அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விருப்பங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறுவதற்கு இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதை எல்லாராலையும் ஈஸியாகவும் செய்ய முடியும். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். நிச்சயம் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும் மனசுக்குள்ளே. சீக்கிரமாக சொந்த வீடு நம்ம கட்டணும். நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்காங்க, நாம் மட்டும்தான் இத்தனை நாளாக வாடகை வீட்டில் இருக்கோம். இதுவே அவங்க நம்மளை ஏளனமாக பார்க்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ நாமளும் வீடு கட்டணும், நல்ல அங்கே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு நல்ல கம்பெனியில் சீக்கிரமாக வேலை கிடைக்கணும், நம்மளை ஏளனமாக பேசினவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் யாரையாவது காதலிச்சிட்ருப்பாங்க, அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண வயதாகியும் திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும், அவங்களுக்கு நல்ல இடத்துல வரணும் அமையணும்னு இருக்கும். இப்படி A to Z என்ன மாதிரி விருப்பமாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறிய தீரும் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு சுட்சமமான ஒரு விஷயமே அடங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகாலை 3 மணியிலிருந்து 5:30 அப்படிங்கிற நேரத்துக்குள்ளார நம்ம செய்யணும். அந்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு படுத்துக்கிட்டே நான் சொல்கிற விஷயத்த செஞ்சீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். பொதுவாக இந்த 3 to 5:30 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் எழுந்துட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட வயசாகிட்டு இருக்கு இல்லையா, ஒரு 40-50 வயசானவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தூங்க மாட்டாங்க. அவங்க ஒன்றா தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்திருக்கலாம், அல்லது சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்கலாம், அதாவது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எழுந்திருக்கலாம், அல்லது வாக்கிங் போகிறேன் இல்லை பூஜை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் தூக்கம் வராது. இன்னும் கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கிறவங்களுமே, அதாவது ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 40 வயசு அந்த மாதிரி வச்சுக்கலாமே, அந்த வயசில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த நேரத்தில் எழுந்திருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கான அர்த்தம் தெரிவதற்கு வாய்ப்பு குறைவு. எதுக்காக நம்ம இந்த நேரத்தில் எழுந்தோம், சரி தூக்கமே வரல அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய விருப்பம், அதாவது நீங்கள் இத்தனை வருஷமாக ஆசைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் உங்களை தூண்டுது. பிரபஞ்சத்தினுடைய மொழி நமக்கு புரிய மாட்டேங்குது. அது நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் காய் நகர்த்துது. நாம் தான் அதை கண்டுக்கிறதும் இல்லை, அது என்ன சொல்ல வருதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்படி நீங்கள் இந்த 3 மணிலேருந்து 5:30க்குள்ளே ஏதாவது ஒரு காரணத்துக்காக எழுந்திருக்கிறீங்கனாலே உங்களுடைய விருப்பம் நிறைவேற போகுது, பிரபஞ்சமானது நிறைவேற்றுறதுக்காக தான் உங்களை எழுப்புது அப்படின்னு அர்த்தம். அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அந்த மாதிரி டைமில் எழுந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஐயோ தூக்கம் வரலையே அது இல்லையேன்னு புலம்பாதீங்க, சரிங்களா? அந்த நேரத்தை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்துங்க. முழிச்சிட்டு உட்காந்துட்டு கூட பண்ண தேவையில்லை, படுத்துக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். என்ன விருப்பம் நிறைவேறணும்னு நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக ஆசைப்பட்டீங்களோ அதில் ஒன்றை மட்டும் நீங்கள் தேர்வு செய்யுங்க. ஏன்னா பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுக்கந்தான், கொடுக்காமலாம் போகவே போகாது. ஆனால் நிறைய கேட்கக்கூடாது. அதாவது வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், அப்படி அடிக்கிட்டே போக வேண்டாம், சரி?
சரியா? நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது தான். ஆனால் ஒன்று ஒன்றா வந்து கேட்கணும். எது வந்து ரொம்ப அவசியமோ அதை வந்துட்டு நம்ம கேட்கணும். அதே சமயத்தில் ஒரு நேர்மையாக வந்துட்டு நம்ம கேட்கணும். இப்போ வந்து நமக்கு ஒன்றுமே இல்லைங்கும் போது நமக்கு ஒரு 10 கோடி வேணும் அப்படின்லாம் கேட்டால் அது வந்து தப்பு, சரிங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நியாயமாக நம்ம நடந்துக்கணும். நமக்கு எது ஓகே அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, மனசாட்சிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேட்கணும். இப்போ வீடு தான் பெரிய கனவு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் இப்போ வந்துட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் கண்ணு முன்னாடி வீடு வந்து வேலையாயிட்டுருக்குது. அங்கெல்லாம் இந்த சிமெண்ட்டெல்லாம் பூசி அழகாக பண்ணுறாங்க. நீங்கள் அந்த காரைக்கு போய் தண்ணீர் விடுறீங்க. வீடு எந்த மாதிரி கட்டுறாங்கன்னு பக்கத்துலேயே நின்று பார்க்குறீங்க. வீடு வேலை முடிஞ்சுது. பெயிண்டெல்லாம் வந்து அடித்தாச்சு. உள்ள ஃபர்னிச்சர் வாங்கி போட்டாச்சு. எல்லாம் பண்ணிட்டீங்க. வீட்டுக்கு வந்துட்டு பால் காய்ச்ச ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்கள் உறவினர்கள் எல்லாம் வராங்க. நல்லபடியாக வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு அந்த புண்ணியோஜனை வந்துட்டு நீங்கள் பண்ணி முடிக்கிறீங்க. இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இடமே இல்லாதவங்க நல்ல ஒரு இடம் வாங்கிட்டீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பிளேஸ் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. அங்கே வந்து நம்ம வீடு வாங்க, அதுலேருந்து வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ வேலை அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் சூப்பரான வேலை வந்து கிடச்சிருச்சு. நல்ல ஹையர் பொசிஷனில் கிடச்சிருச்சு. அங்கே நல்ல பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க. நிறைய சம்பளம் கிடைக்குது. அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்து அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்ணுங்கள். யாரையாவது நேசிச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய வீட்டில் போயிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய திருமணம் இரு வீட்டாருடைய சம்மதத்தோட நல்லபடியாக கிராண்டாக வந்து நடக்குது. இந்த மாதிரி பண்ணுங்கள். பணம் காசு தொடர்பாக அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு எவ்வளோ பணம் நமக்கு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு, ஒரு 20 லட்சம் 30 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணம் வந்து இப்போ உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து சம்பாதிச்சிட்டீங்க, பேங்க்கில் உங்கள் பேரில் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த இமேஜினேஷன் பண்ணி முடித்த பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இது வந்து ஹோப்போனோபோனோ டெக்னிக்குங்க. இதில் இந்த 4 வார்த்தைகளுமே நமக்கு அத்தனை விஷயங்களை வந்து உணர்த்தும். அதாவது இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்காம தள்ளி போகுது அப்படிங்கும்போது அதற்கு காரணம் வந்து நாம தான், வேறு யாரும் இல்லை. ஸோ வந்து நம்மளை நாமே முதல்ல மன்னிக்கணும். அந்த தவறை வந்து மறக்கணும். அதன் பிறகு நமக்கு நாமே வந்துட்டு நன்றி சொல்லணும். அதே போல் நாமே வந்து விரும்பணும். இதுக்கும் அதை பயன்படுத்தலாம். அதே போல் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கும் நீங்கள் இதை சொல்கிறீங்க. அதாவது பணம் தொடர்பான பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பணத்தை சரியான முறையில் கையாள முடியலங்கிறதுனால அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே போல் அந்த பணத்தை நான் மதிக்கிறேன், அதை நான் விரும்புகிறேன், அதுக்கு வந்துட்டு என்னோடய நன்றியை சொல்கிறேன், நான் அதை விரும்புகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். வீடு அப்படிங்கும்போது வீடு கட்ட முடியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து நான் தான், அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க. அடுத்தது அதை எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு சொல்லணும். அதுக்கு ஒரு நன்றியை வந்து சொல்லணும். இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் எப்படிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் இதை வந்துட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டே வந்து சொல்லலாம். நல்ல பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும், சரிங்களா? இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சால் தான் நமக்கு பலன் கிடைக்கும்ன்ட்டு இல்லை. இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு லைனில் ஃபார்ம் ஆகி கேட்டோம் அப்படின்னாலுமே அது கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் முழிச்சிட்ருக்க மாட்டாங்க. இப்படி முழிச்சிட்ருக்கிறவங்க வெகு சிலர் தான். இப்போ இவங்களுடைய அந்த எண்ணாலைகள் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். அதனால தான் இந்த நேரத்தை வந்துட்டு தேர்வு செய்கிறோம், ஓகேங்களா? அதனால் அதிகாலை 3 மணிலேருந்து ஒரு 5:30க்குள்ளே நீங்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் எழுந்தீங்கனாலும் சரி, படுத்துக்கிட்டே இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் மேஜிக் போட்ட மாதிரி நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.